வெல்கம் டு ஆத்மா. 4ஆம் நாள் கெடுவில் 2 பிணத்திருடர்கள் பிடிபட்டனர். அதிலிருந்து இந்த விசாரணை வேறு தளத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. பிணத்திருடர்கள் தனிப்பட்ட முறையில் கடத்தி புதைக்கப்பட்ட சடலம் பழைய முனிசிபாலிட்டி பகுதியில் உள்ள வேறு ஒரு சுடுகாட்டில் தோண்டி எடுக்கப்படுகிறது. சடலத்தின் தடயங்கள் சேகரிக்கப்பட்டு அது காவல்துறையில் உள்ள சப் இன்ஸ்பெக்டர் செழியனுக்கு கொண்டு வரப்படுகிறது. அந்த பகுதியில் உள்ள குடும்பத்தார்களிடம் தகவல்கள் தெரியப்படுத்த இனி அடுத்தடுத்த கட்டங்கள் என்னவாக இருக்கப் போகிறது? இன்ஸ்பெக்டர் தாளமுத்துவை தவிர வேறு பல பேரின் காணாமல் போன விவரங்கள் இந்த தடயங்களோடு ஒத்து போகுமா? வாருங்கள் ஆத்மாவிற்குள் செல்வோம். யார் அவங்களா? காணாம போனவங்களோட சொந்தக்காரங்க சார். உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தானே காணாம போனதா கேஸ் கொடுத்துருக்கீங்க. இங்க வந்து ஒரு க்ளூவை வச்சு விசாரிச்சதுல ஒரு டெட் பாடி கிடைச்சிருக்கு. சுமாரா ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி கொலை செஞ்சு புதைச்சதா நாங்க சந்தேகப்படுறோம். ஏதாவது மிஸ்ஸிங் கேஸ்ல தேடுறவரா கூட இருக்கலாம். அந்த பாடியை உங்களால பார்த்து அடையாளம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு இல்ல. ப்ராப்பரா சொல்லணும்னா அதோட டிஎன்ஏ ரிப்போர்ட்டை வச்சு தான் லீகலாக அந்த நபர் யாருன்னு கோர்ட்டில் தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். அந்த பாடியில் இருக்கிற பர்ஸு, செயின், மற்ற திங்ஸ் எல்லாம் இருக்கு. அதை வச்சு காணாமல் போன அந்த நபரை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஒவ்வொருத்தராக வந்து பார்த்து சொன்னீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க சார். கூட்டுவாங்க சார் அவனுங்களே. சார் அரசு அம்மா, இதெல்லாம் உங்க தம்பியோட தானே, ஒரு வாட்டி வந்து பார்த்து சொல்லுங்கம்மா. மேடம் நீங்க வாங்க. இல்ல சார். கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க மேடம். இல்ல சார் நீங்க வாங்க. பாட்டிமா நீங்க வாங்க. வாணா சார், என்னால பார்க்கவே முடியல சார். என் பேர இந்த கோலத்துல கிடப்பான்னு என்னால பார்க்கவே முடியல சார். அந்த பொருள் எல்லாம் அவனோட இதுதான் சார், அவனோட இதுதான். ஃபாதர். Yes, my dear son. Hello, Father. I am Melvin Sagar. Came from Malaysia. இப்போதான் ஏர்போர்ட்லேருந்து நேரம் இங்கே வரேன். நல்லது. கர்த்தர் உங்களுக்கு சகல சந்தோஷங்களையும் வழங்குவார். God bless you. இந்தியாவுக்கு வந்ததும் நேர வீட்டுக்கு போகாம தேவாலயத்துக்கு வந்தது எனக்கு பெருமகிழ்ச்சியை அளிக்கிறது. எனக்கும் தான் ஃபாதர். எனக்கே இது சர்ப்ரைஸாக இருந்தாலும் இங்கே வந்ததுக்கப்புறம் என் மனசு என்னமோ உறுத்திட்டே இருக்கு. கொஞ்ச நாளாக வெளிநாட்டில் இருந்ததுனால அப்போ ஒன்றும் தோணலை. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் என்னால் கேஷுவலாக இருக்க முடியல. நான் செஞ்ச தப்பு என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டே இருக்கு. அதான் நேராக இங்கே வந்தேன் உங்ககிட்ட ஒரு பாவ மன்னிப்பு கேட்க. நீங்கள் பாவ மன்னிப்பு கொடுத்துட்டீங்கன்னா இந்த பிரச்சனையிலேருந்து நான் கண்டிப்பாக வெளியில் வர முடியும். அதுக்கப்புறம் எந்த சங்கடமும் இல்லாமல் நான் நிம்மதியாக வாழ முடியுங்கிற நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது ஃபாதர். ப்ளீஸ்
மனம் வருந்துவது தற்காலிகமான ஒன்றுதான். மனம் திருந்துவதே நிரந்தரமானது. உன் பாவத்தை சொல். வா. ஃபாதர், எங்க அண்ணன் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்ததுக்கு அப்புறம் எங்க அண்ணி எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஒரு சமயம் என் அம்மாவுக்கு வெளியூர்ல வேலை வந்துச்சுன்னு போயிட்டாங்க. வீட்டில் நானும் அண்ணியும் மட்டும் தனியா இருந்தோம். என்னைக்கும் என் அண்ணி மேல வராத ஒரு சபல புத்தி அன்னைக்கு வந்துச்சு. அவங்க போகும்போது வரும்போதெல்லாம் தப்பான எண்ணத்தோட பார்க்க ஆரம்பிச்சேன். ஒரு நாள் வீட்டில் ட்ரெஸ் மாத்திட்டு இருந்தாங்க. ஜன்னல் உள்ளே எட்டி பார்த்தேன். என் மேலே சந்தேகப்பட்டு என்னை கூப்பிட்டு அவங்க வார்ன் பண்ணாங்க. அப்பவும் என் வெறி அடங்கலை. திருப்பியும் அத்துமீறினேன். கோவத்தில் என்னை அடிச்சு உன் அம்மாட்ட சொல்லிடுன்னு மிரட்டினாங்க. காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன். திரும்ப திரும்ப அம்மாட்ட சொல்லிடுவேன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. என் கோவத்தை கட்டுப்படுத்த முடியாம அண்ணியை கொன்னுட்டேன். சம்பவத்தை மறைக்கிறதுக்காக பாத்ரூம்ல பாத் டப்ல மூழ்கி மூச்சடைச்சு செத்துட்டாங்கன்னு சொல்லி போலீஸை நம்ப வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு போயிட்டேன். அங்கேயும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியல. எங்கள் அன்னைக்கு செஞ்ச தப்பை நினச்சி பார்க்கும்போது இப்போவும் என்னோட மனசு என்னை கஷ்டப்படுத்திட்டு இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தான் இங்கே கிளம்பி வந்தேன். இந்த பிரச்சனை எப்படியாவது என்னை காப்பாத்துங்க ஃபாதர். உன் மனம் படும் பாட்டை இப்போதாவது நீ அறிந்து கொண்டாயே, அதுவே பெரும் மகிழ்ச்சி. எல்லாம் வல்ல இறைவனாகிய எம் தந்தையே, நீ நன்மை நிறைந்தவன். பாவம் செய்துவிட்டு தவிக்கும் உன் மகன் மனத்துயர் களைந்து நீர் அவனை ஆசீர்வதிப்பீர். ஆமென். ஆமென். நேரம் நள்ளிரவு 1 மணி. கவலைப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் பாவங்கள் நீங்க பெறுவதாக என்னிடத்தில் நீ திரும்பு. நான் உன்னை பத்திரமாக மீட்டுக் கொள்வேன். ஏசையா அதிகாரம் 44 வசனம் 22. இல்லாம வாழ்ற என்ன மாதிரி பொம்பளைங்களை அடையணும்னு நினைக்கிற ஆம்பளைங்களுக்கு எல்லாம் இந்த தண்டனை தான் சரி. என் ஆத்மா இதோட சாந்தி அடைஞ்சிரும். ஆனா என்ன மாதிரி பொம்பளைங்களை அடையணும்னு நினைக்கிற எந்த ஆம்பளைங்களையும் விட்டுறாத பீட்டர், விட்டுறாத. ஹலோ
அழாதீங்க பாட்டி. ஒரு ஆளை அடிச்சு கொன்னு இருக்காங்க. நிச்சயமா இது சர்ச்சுக்குள்ள தான் நடந்திருக்கு. காணாம போன இன்ஸ்பெக்டர் தாளமுத்துவையும் அந்த சர்ச்சுக்குள்ள தான் நிச்சயமா புதைச்சிருக்கணும். அந்த சர்ச்சுக்குள்ள இருக்க பொணங்களை தோண்டுனா இதுக்கெல்லாம் பதில் கிடைக்கும். உங்க பேரை நான் கொன்னவன் கண்டிப்பா எங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. சார். உட்காருங்க செழியன். சொல்லுங்க செழியன், என்ன பிரச்சனை? சார், சுடுகாட்டில் தோண்டின பாடி நான் சந்தேகப்பட்ட மாதிரியே காணாம போன 4 பேர்ல ஒருத்தரோட பாடி சார். அப்படியா? எஸ் சார். சர்ச்சுக்கு போன அந்த 4 பேரையும் சர்ச்சுக்குள்ளேயே வச்சு கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு நான் சந்தேகப்படுறேன் சார். உங்க டவுட் சரிதான் செழியன். எஸ் சார். அடுத்து என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? காணாம போன மற்ற 3 பேரையும் கண்டுபிடிக்கணும்னா சர்ச்சுக்குள்ள இருக்கிற மற்ற கலரிங்களை தோண்டணும். தட்ஸ் நாட் பாசிபிள். வேற ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. வேற எந்த வழியிலையும் இந்த மர்டர்ஸை ப்ரூஃப் பண்ண முடியாது சார். இதுதான் ஒரே வழி. நம்ம ஊர்ல இருக்கிற சுடுகாடை தோண்டி பார்க்கணும்னா நம்ம இன்ஃப்ளூயன்ஸை வச்சு தோண்டி பார்த்தரலாம். பட் சர்ச்சுக்குள்ள ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு செழியன். அங்க கை வச்சா பல இடத்துல இருந்து கேள்வி வரும். அவங்க கிட்ட எப்படி பதில் சொல்றது? யாரும் நம்மள கேள்வி கேட்க மாட்டாங்கன்றதையே குற்றவாளி தனக்கு சாதகமா பயன்படுத்திட்டு இதை செஞ்சிட்டு இருக்கான் சார். ஏன் கணிப்புப்படி இந்த கேஸை நான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறதுல அவன் எப்படியும் ஃபோன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். எனக்கு என்னமோ இந்த கொலையெல்லாம் அந்த ஃபாதர் தான் செய்யறாரோன்னு சந்தேகமா இருக்கு சார். நம்ம எவ்வளவு சீக்கிரம் போய் சர்ச்சுக்குள்ள இருக்கிற கல்லறைங்களை தோன்றோமோ அவ்வளவு சீக்கிரம் குற்றவாளியை தப்பிக்க விடாம பிடிச்சிடலாம் சார். சேகரிக்கப்பட்ட தடயங்களின் விவரங்கள் சாகரோடு ஒத்துப்போகும். சாகர் இறந்ததற்கான காரணம் பிளாஷ்பேக்காக நம் கண்முன்னே விரிந்து விளக்குகிறது. சேவியரை போன்று சாகரின் குற்றமும் பாவ மன்னிப்புக்கு பதிலாக பாவத்தின் தண்டனையை சுட்டிக்காட்டுவதால் பீட்டரின் தீர்ப்புப்படி சாகர் மனைவியின் ஆத்மாவால் சாகர் கொல்லப்படுகிறார். இதில் பீட்டருக்கு ஒருவிதமான மனநிறைவு ஏற்படுகிறது. கொடும் குற்றத்திற்கான தண்டனையை பீட்டர் கொடுத்து கொண்டு வருவது அந்த ஆத்மாக்கள் சாந்தி அடைவதற்காக இல்லை என்றால் வேறு என்ன காரணம் இருக்க முடியும்? இரவு 4ஆம் நாள் கெடு முடியும் நேரம். சாகரின் வருகை குறித்து பாட்டியின் தகவல் அந்த குறிப்பிட்ட கிறிஸ்தவ பேராலயத்தை சந்தேகத்துக்கு இடமின்றி சுட்டிக்காட்டுகிறது. அந்த கிறிஸ்தவ பேராலயத்தில் ஏதோ ஒரு மர்மம் இருப்பதாக சப் இன்ஸ்பெக்டர் செழியனுக்கு புலப்படுகிறது. ஆனால் உண்மையான குற்றவாளி யார் என்ற குழப்பத்தை செழியனுக்கு ஏற்படுத்துகிறது. உயரதிகாரி எஸ்பியின் உதவியை நாடி செழியன் செல்கிறார். அதற்கு பலன் கிடைக்குமா? பாருங்கள், பார்க்கலாம். சார், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு சார். என்ன? நம்ம எல்லா பணங்களையும் தோன்றதுக்கு அனுமதி வேண்டாம் சார். ஒரு பணத்தை தோன்றதுக்கு அனுமதி கிடைச்சா போதும் சார். மற்றதை நான் பார்த்துக்கிறேன் சார். சரி செழியன், ட்ரை பண்ணலாம். நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ரிட்டையர் ஆன ஐஜி செபாஸ்டியனோட கல்லறை அந்த சர்ச்சுக்குள்ள தான் சார் இருக்கு. ஸோ அந்த கல்லறையை தோண்டி பார்த்தோம்னா நிச்சயமா அதுல 2 பாடி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நமக்கான எவிடன்ஸா அதை ஒன்ன வச்சு அங்க இருக்கிற எல்லா கல்லறையும் தோண்டி பார்க்க கோர்ட்ல இருந்து லீகலா பர்மிஷன் வாங்கிடலாம் சார். இதை விட நம்மளுக்கு வேற வாய்ப்பு இல்லை சார். வேற வழியும் இல்லை சார். ஓகே, ஐ வில் டூ மை பெஸ்ட். Praise the Lord, Father. Praise the Lord, my son. மறுபடியும் நம்ம திருச்சபைக்கு களங்கம் ஏற்படுற மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது. என்ன சொல்றீங்க சகாயராஜ்? புதுசா வந்த எஸ்ஐ ஐஜி செபாஸ்டியனோட கல்லறையை தோன்றதுக்கு அவங்க ஃபேமிலி சப்போர்ட்டோட கோர்ட்ல லீகலா ஆர்டர் வாங்க முயற்சி பண்றார். ஓ ஜீசஸ்.
இந்த சூழ்நிலையில என்னால உங்களுக்கு எந்த ஹெல்ப் பண்ண முடியாது ஃபாதர், என்னை மன்னிச்சிருங்க. உலகத்தில் இருக்கின்ற உமது பெயர் தூய எனப் போற்றப் பெறுக. உமது ஆட்சி இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு ஃபாதர் குற்றம் செய்பவரை என்னாச்சு ஃபாதர்? இதுக்கு முன்னாடி நான் உங்களை இப்படி பார்த்ததே இல்லையே. ஏதாவது பிரச்சனையா ஃபாதர்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பீட்டர். இறந்து போனதுக்கு அப்புறமும் ஒரு மனிதனுக்கு நாம நிம்மதி கொடுக்க முடியலன்னா என்ன பண்ண? புரியலையே ஃபாதர். இங்க இருக்கிற புனித கல்லறையில் உன்னை தோண்டி பார்க்க சொல்லி சட்டப்படி பர்மிஷன் வாங்கியிருக்காங்களாம். யார் ஃபாதர்? போலீஸ்காரங்க. ஓ, எதுக்கா ஃபாதர்? தெரியல, இங்க என்ன நடக்குதுன்னு புரியல. எந்த கல்லறையை தோன்றாங்களா? புனித ஆத்மா ரிட்டையர்டு ஐஜி செபாஸ்டியனோட கல்லறைய. பீட்டர், 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 பீட்டர்! பீட்டர், 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 பீட்டர்! பீட்டர்! ஓ ஜீசஸ், இவன் எதுக்கு பாவ மன்னிப்பு கடிதம்லாம் எடுத்து வச்சிருக்கான்? ஜீசஸ், ஓ ஜீசஸ், ஓ மை ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். காவல்துறையைச் சார்ந்த மற்றொரு உயர் அதிகாரியின் கல்லறையை தோண்டுவதால் உண்மையான குற்றவாளியும் வெளியே வருவான் என்ற நம்பிக்கை சப் இன்ஸ்பெக்டர் செடியனுக்கு இந்த விசாரணையில் வேறொரு பக்கம் திரும்பிச் செல்ல வைத்துவிட்டது. ஒருவர் மூலமாக இந்த செய்தி பரவிச் செல்ல அது இறுதியில் பீட்டரை சென்றடைகிறது. இந்த செய்தி பீட்டருக்கும் அல்ல, நமக்கும் அதிர்ச்சியை அளிக்கிறது. இனி பீட்டரின் செயல்பாடுகளும் நடவடிக்கைகளும் சாதாரணமாக இருக்குமா அல்லது ஆக்ரோஷமாக இருக்குமா? 5ஆம் நாள் கெடு ஆரம்பமாகிறது. முதலாக முக்கிய குற்றவாளியான காரியதரிசி பீட்டர் பெரும் மன நெருக்கடிக்கு ஆளாகிறார். இது சப் இன்ஸ்பெக்டர் செழியனுக்கு கையில் கிடைக்காத ஒரு வெற்றி. அதைவிட துரதிருஷ்டமானது, பாதிரியாரின் கண்களில் பாவ மன்னிப்பு சீட்டு சிக்குகிறது. இவ்விருவேறு அழுத்தங்களை பீட்டர் எதிர்கொள்கிறான். பீட்டர் சாதாரணமானவன் இல்லை என்பது நாம் மட்டுமே அறிந்த உண்மை. இனி அவன் பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கப் போகிறான்? வாருங்கள் பார்க்கலாம். பீட்டர், 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 இதெல்லாம் உன் வேலை தானா? கர்த்தருக்கு ஊழியம் செய்யறது தான் என் வாழ்நாள் லட்சியம்னு சொன்ன பீட்டர் இதெல்லாம் பண்ணியிருக்கிறது. பாவம் செய்த எல்லாரும் கடைசியா கர்த்தருடைய காலடியில தான் வந்து விழுவாங்க.
ஆனா நீ கர்த்தருடைய காலடியில் இருந்துகிட்டே பாவம் பண்ணிக்கிட்டு இருக்க. உனக்கு விமோச்சனமே கிடையாது பீட்டர். நீ செய்யற இந்த பாவச் செயல் இங்க வாழற மனிதர்களை மட்டும் பாதிக்கல, வாழ்ந்து மறைந்து தூய ஆத்மாவா இங்க நிம்மதியா புனிதமான கல்லறையில உறங்கிட்டு இருக்கிற அவங்களையும் பாதிக்குது. நீ கடவுளின் பக்கம் இல்லை, சாத்தானின் மறு உருவம். சாத்தான் உனக்குள் புகுந்து விட்டான். கர்த்தரிடம் பயம் கொள். நானா ஃபாதர் சாத்தான்? நானா சாத்தான்? நானா சாத்தான்? நானா சாத்தான்? நீங்களும் புனித ஆத்மா நினைச்சுக்கிட்டு இந்த கலரில் தூங்குற பொணமும் ஒண்ணுதான் ஃபாதர். பாவம் செஞ்சது ஒருத்தன், அதுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கிறது இன்னொருத்தன். அப்ப பாதிக்கப்பட்டவன் இந்த கலையில பொணமா தூங்கணுமா? பாவம் செஞ்சவனுக்கும் பாதிக்கப்பட்டவனுக்கும் பாவ மன்னிப்பு கொடுக்க நீங்க யாரு? அது கர்த்தரா இருந்தாலும் சரி, வேற எந்த கடவுளா இருந்தாலும் சரி, எனக்கு கவலை இல்ல. என்னோட பைபிள்ல இதுதான் சாசனம். இங்க இருக்கிற ஆத்மா எல்லாத்துக்கும் சாந்தி கொடுக்கிறவன் தான் கடவுள். நான் சாத்தான் இல்ல, கடவுள். பாவத்துக்கு நீங்க மன்னிப்பு கொடுக்கிறது கரெக்ட்னா அதே பாவத்துக்கு நான் இங்க தண்டனை கொடுக்கறதும் அதுவும் கரெக்ட் தான். இப்படியே எல்லா பாவத்துக்கும் நீங்க மன்னிப்பு கொடுத்துக்கிட்டே போனீங்கன்னா நீங்க செய்யற அந்த பாவத்துக்கு உங்களுக்கு யார் ஃபாதர் மன்னிப்பு கொடுப்பா? ஃபாதர், தப்பு பண்றீங்களே ஃபாதர். நான் தான் சொன்னல, பாவத்தின் சம்பளம் மரணம். சப் இன்ஸ்பெக்டர் செடியனின் கைகளில் சிக்குவதற்கு முன்பாகவே பாதிரியார் கையில் சிக்கிவிட்டார் பீட்டர். பிரச்சனைகள் உச்சக்கட்டத்தை அடைந்துவிட்டது. தொலைபேசி மூலம் பாதிரியார் தகவல் கொடுக்க முயலும் பொழுது யாரும் எதிர்பாராத விதமாக பீட்டரால் தாக்கப்படுகிறார். இந்த பரிதாப நிலை பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருக்கும் பீட்டருக்கல்ல, பாதிரியாருக்கும் சப் இன்ஸ்பெக்டர் செடியனுக்கும் மட்டும்தான். பீட்டரை நெருங்குவது அவ்வளவு சுலபமான ஒன்றல்ல என்று பாதிரியாருக்கு மட்டுமல்ல, செழியனுக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இனி நடக்கப் போகும் விபரீதங்களை காண நாளை வரை காத்திருக்கிறோம்.